Hello students, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் வந்து stick schedule in DBMS. First stick schedule பார்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் cascadeless scheduleல பார்க்கலாம். So last வீடியோல நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு schedule வந்து recoverable அல்லது cascadeless ஆ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணனும்? Dirty read இருக்கான்னு பார்க்கணும். Dirty read இல்ல அப்படினு சொன்னா கண்டிப்பா அந்த schedule வந்து cascadeless schedule. So அது cascadeless schedule அப்படினு சொன்னா கண்டிப்பா அது வந்து recoverable schedule. Suppose அந்த schedule வந்து scheduleல வந்து dirty read இருந்தது அப்படினு சொன்னா டிபெண்டன்சியை பொறுத்து நம்ம வந்து அது வந்து recoverable இல்லையான்னு சொல்லி பண்ணுவோம். சப்போஸ் எந்த ஆர்டர்ல வந்து dirty read இருக்கோ அதே ஆர்டர்ல நம்ம கமிட் பண்ணிட்டோம்னா அந்த schedule வந்து recoverable schedule. இப்போ இது cascadeless schedule இல்லையான்னு எப்படி பார்க்கலாம்? ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட அப்ஜெக்டிவ் என்ன, டர்ட்டி ரீட் இருக்கா இல்லையான்னு சொல்லி பார்க்கணும். ஸோ டர்ட்டி ரீட் இருக்கா? டர்ட்டி ரீட் இங்கே T1ல இருக்கா? ஃபஸ்ட்டு எங்கே ரைட் பண்ணுது? இங்கே ரைட் ஆஃப் எக்ஸ் பண்ணுது. ஓகே ஃபைன். ஸோ இங்கே டர்ட்டி ரீட் இருக்கா? டர்ட்டி ரீட் இல்லை. ஏன் இல்லை? இங்கே ஆர் ஆஃப் எக்ஸ் இல்லை. இங்கே தான் ஆர் ஆஃப் எக்ஸ் இருக்குது, பட் இங்கே ஆர் ஆஃப் எக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே என்ன ஆயிடுது? கமிட் ஆயிடுது. ஸோ டர்ட்டி ரீட் இல்லைன்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த ஷெட்யூல் வந்து cascadeless ஷெட்யூல். சரியா? ஸோ அதனால இது cascadeless ஷெட்யூல். இப்போது ஸ்டிக் ஷெட்யூல் என்ன சொல்லுதுன்னா அது இன்னும் ரெஸ்ட்ரிக்டட் ஃபார்ம் ஆஃப் cascadeless ஷெட்யூல். அதாவது ஒரு டிரான்சாக்ஷனில் நம்ம ஏதாவது ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணுறோன்னு வைங்களேன், ரைட் ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணுறோன்னு வைங்களேன், அந்த ரைட் ஆப்ரேஷன் வந்து பர்ஃபார்ம் பண்ணிவிட்டு கமிட் ஆகிற வரைக்கும் அடுத்த டிரான்சாக்ஷன் அதில் ரைட் அல்லது ரீட் பண்ணக்கூடாது. அதுதான் வந்து ஸ்டிக் ஷெட்யூல். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் பண்ணிவிட்டு என்ன பண்ணிட்டோம்? அதை கமிட் பண்ணிட்டோம். கமிட் ஆனதை வந்து T2 என்ன பண்ணுது? ரைட் ரீட் பண்ணுது. ஸோ அதுக்கப்புறம் அது திருப்பி கமிட் பண்ணிக்குது. ஸோ இதுதான் வந்து ஸ்டிக் ஷெட்யூல். இப்போ cascadeless ஷெட்யூலில் என்ன பார்த்தோம்? டர்ட்டி ரீட் இருக்கக்கூடாதுன்னு பார்த்தோம். அது இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கமிட்டட் ரீட் ரைட் ஆப்ரேஷன் தான் இருக்கணும். கமிட்டட் ரீட் ரைட் ஆப்ரேஷனை தான் இன்னொரு டிரான்சாக்ஷன் வந்து படிக்கணும். அதை தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து கமிட் ஆகிறதுனால இந்த வேல்யூ டேட்டா பேஸ்லேருந்து வேல்யூவை தான் ரைட் பண்ணுது, ரீட் பண்ணுது. ஸோ அதனால இது வந்து ஸ்டிக் ஷெட்யூல். சரியா? ஸோ இப்போ நம்ம சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கன்ஃபியூஷன் இருக்கும். ஸ்டிக் ஷெட்யூல்னால் எப்பயுமே அது ஒரு சீரியல் டிரான்சாக்ஷனில் தான் பர்ஃபார்ம் பண்ண முடியும். அப்படி கிடையாது. இது வந்து இங்கேயே நான் கான்டெக்ட் ஸ்விட்ச் பண்ணியிருக்கேன். கன்கரண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கேயும் நான் இது வந்து ஸ்டிக் ஷெட்யூல்னு சொல்கிறேன். ஏன் சொல்கிறேன்? நான் என்ன சொன்னேன்? ஒரு டிரான்சாக்ஷனில் ரைட் ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணுனா அந்த டிரான்சாக்ஷன் கமிட் ஆகிற வரைக்கும் அடுத்த டிரான்சாக்ஷன்லேருந்து அதுலேருந்து வேல்யூ ரைட் பண்ணவோ ரீட் பண்ணவோ முடியாது அப்படின்னு சொன்னேன். ஸோ ரீட் யார் வேணாலும் பண்ணலாம். இங்கே வந்து இங்கே கான்ஃப்ளிக்ட் இருக்கா? இல்லை. ஸோ கான்ஃப்ளிக்ட் இல்லை. இங்கே கான்டெக்ட் ஸ்விட்ச் ஆகுது, கான்ஃப்ளிக்ட் இல்லை. ஸோ இது ரைட் பண்ணி முடிச்சிடுச்சு. அதுக்கப்புறம் இங்கே என்ன பண்ணுறாங்க? ரைட் பண்ணுறாங்க. பட் இது டிஃப்ரெண்ட் டேட்டா ஐட்டம், அதனால் நமக்கு ப்ராப்ளம் இல்லை. இங்கே கமிட் ஆனதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுது? ரீட் பண்ணுது. சரியா? ரீட் பண்ணுது. அகெயின் இட் இஸ் கெட்டிங் கமிட்டட். ஸோ இது வந்து ஸ்ட்ரிக்ட் ஷெட்யூல். திரும்ப இன்னொரு டெஃபினிஷன் சொல்கிறேன். ஒரு டிரான்சாக்ஷன் வந்து ஏதாவது ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணி ரைட் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து கமிட் ஆகிற வரைக்கும் அடுத்த டிரான்சாக்ஷன் வந்து அதுலேருந்து ரீடோ ரைட்டோ பண்ண முடியாது. அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே ரைட் ஆகி கமிட் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து ரீட் அல்லது ரைட் இந்த டிரான்சாக்ஷன் பண்ணிக்கும். இங்கே ரைட் பண்ணுது. ஸோ இது வந்து ஸ்டிக் ஷெட்யூல். நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து கொஞ்சம் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஒரு ஷெட்யூல் கொடுத்துட்டு அது ரெக்கவரபிளா இல்லை cascadeless இல்லை ஸ்ட்ரிக்டான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அது பார்த்தா இன்னும் நமக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ இப்போ ஒரு கன்க்ளூஷன் சொல்ல போகிறேன். சாரி, இந்த இது கிடையாது. இப்போது
ஸ்ட்ரிக்ட் ஷெட்யூல் எப்பயுமே ஒரு ஷெட்யூல் வந்து ஸ்ட்ரிக்டாக இருந்தால் கண்டிப்பாக அது வந்து என்ன இருக்கும், கேஸ்கேட்லெஸ் ஷெட்யூலாகவும் இருக்கும், ரிகவரபிளாகவும் இருக்கும். இப்போ நான் சொன்னது தான். வந்து என்ன சொன்னீங்க, நான் வந்து இப்போது சிவகாசியில் எங்கே ஏதாவது ஒரு ஏரியாவில் இருக்கேன்னு சொல்லுங்களேன். இப்போது நான் இங்கே சப்போஸ் நான் மணிநகர் அப்படின்னு சொன்னேன், நான் இங்கே வந்து சிவகாசியில் இருக்குன்னா அது இருக்கும் கண்டிப்பாக. அங்கேருந்து நான் தமிழ்நாட்டில் இருக்கேன், ஓகேவா? ஸோ வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு ஸ்ட்ரிக்ட் ஷெட்யூல்னால் அது வந்து கண்டிப்பாக வந்து கான்ஃப்ளிக்ட் கேஸ்கேட்லெஸ் ஷெட்யூலாகவும் இருக்கும், ரிகவரபிள் ஷெட்யூலாகவும் இருக்கும். சரியா? அதுதான் இங்கே சொல்ல வரேன். ஸோ அதுதான் இங்கே சொல்லி, இஃப் அ டிரான்சாக்ஷன் பெர்ஃபார்ம்ஸ் ரைட் ஆப்ரேஷன் ஆன் அ டேட்டா ஐட்டம் அண்ட் அன்டில் இட் கமிட்ஸ் no other transaction can perform read or write operation. அதுதான் வந்து ஸ்ட்ரிக்ட் ஷெட்யூல். சரியா? இப்போ வந்து ஸ்ட்ரிக்ட் ஷெட்யூல் வந்து கேஸ்கேட்லெஸ் அண்ட் ரிகவரபிள் ஷெட்யூல். அதுக்கப்புறம் இதுதான் முக்கியம். எப்பயுமே ஒரு ஷெட்யூல் வந்து இந்த 3 ப்ராப்பர்ட்டிஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். என்ன அப்படின்னு சொன்னால், கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிலிட்டி ஆர் வியூ சீரியலைசபிலிட்டி அண்ட் ரிகவரபிலிட்டி. ஏன்னா நம்ம ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ் படிக்கும்போது என்ன பார்த்தோம், எப்பயுமே வந்து கன்சிஸ்டன்சிங்கிற ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஒரு ஷெட்யூல் வந்து கேஸ்கேட்லெஸ்ஸாக இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். அதை பற்றி நமக்கு அது வந்து மேண்டேட்ரி ப்ராப்பர்ட்டி கிடையாது. அதே மாதிரி ஸ்ட்ரிக்டாக இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், அது மேண்டேட்ரி கிடையாது. பட் ஒரு ஷெட்யூல் வந்து எப்பயுமே வந்து கன்சிஸ்டன்சி, அதாவது கான்ஃப்ளிக்ட் அல்லது வியூ சீரியலைசபிளாக இருக்கணும். சரியா? ஃபஸ்ட்டு நம்ம ஏன் வியூ சீரியலைசபிலிட்டி போக மாட்டோம், ஏன்னா நான் அது வந்து ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் சொன்ன ரீசன், கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிள் கண்டிப்பாக நம்ம செக் பண்ணுவோம். அப்படி அது சாட்டிஸ்ஃபை ஆகாட்டி தான் நம்ம வியூ சீரியலைசபிள் போகும். ஸோ ஏன் அப்படின்னு சொன்னால், ப்ளஸ் ரெக்கவரபிலிட்டி ப்ராப்பர்ட்டி, நம்ம ரெக்கவரபிலிட்டி பார்க்கும்போதே நமக்கு வந்து கன்சிஸ்டன்சி ப்ராப்ளம் வருதுன்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன் அந்த வீடியோவில். ஸோ எல்லாமே இந்த 3 ப்ராப்பர்ட்டிஸுமே வந்து கன்சிஸ்டன்சியை ஃபோக்கஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து கண்டிப்பாக அந்த ஷெட்யூல் வந்து ரெக்கவரபிள் ஷெட்யூலாக இருக்கணும். ஏன் ரெக்கவரபிள் ஷெட்யூலாக இருக்கணும், ஒரு நேரம் சிஸ்டம் ஏதாவது கிராஷ் ஆகிடுச்சுன்னா நம்ம அந்த டேட்டா பேஸை ரிட்ரீவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த ஷெட்யூல் ரெக்கவரபிளாக இருந்தால் மட்டும்தான் அதை வந்து நம்ம ரிட்ரீவ் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு ஷெட்யூல் வந்து ரிகவரபிள் இருக்கணும், மேண்டேட்ரி ப்ராப்பர்ட்டி. அது வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்கலாம், இல்லை கேஸ்கேட்லெஸ்ஸாக இல்லாமல் போகலாம். அந்த 2 ப்ராப்பர்ட்டியும் வந்து மேண்டேட்ரி கிடையாது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஸ்ட்ரிக்ட் ஷெட்யூல்னால் என்னன்னு பார்த்தோம். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஒரு ஷெட்யூல் கொடுத்து அது வந்து ஸ்ட்ரிக்டாக கேஸ்கேட்லெஸ்ஸாக இல்லை ரெக்கவரபிள் ஷெட்யூலாக இல்லை இர்ரெக்கவரபிள் ஷெட்யூலான்னு கேட்பாங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து கேட் எக்ஸாமில் அல்லது நெட் எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்பாங்க. அப்போ நமக்கு அது தெரிஞ்சிருக்கணும். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம அதை பார்க்கலாம். தேங்க்யூ.